ஜிடிஎன் பிரிட்டிஷ் அரசாங்கத்தாலும் கார்ப்பரேட் முதலாளியாலும் அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கட்டாத ஒரு சிட்டிசன். இவன் வந்து இந்திய நாட்டு குடிமகனே கிடையாது, இவன் வந்து ஒரு தேச துரோகி அப்படின்னு ஏன் ஜிடி நாயுடுவை சித்தரிக்கப்பட்டாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ராஜடி என்ன அப்படிங்கிறதா இந்த ஜிடிஎன் படத்தோட ஒரு குட்டி பேஸ் பிளாட். இந்த ஜிடிஎன் படத்தோட ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். நீங்க ஒரு விஷயத்த சின்ன வயசுல இருந்து நம்பிட்டு இருக்கீங்க, அதுதான் கரெக்ட், யார் வந்து இப்படி எல்லாம் பண்ணா நீ வாழ்க்கையில வந்து பொழைக்க முடியாது, சில பெண்டு நலிவு சுழிவு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருந்தால் தான் வந்து நீ வந்து சொசைட்டியில் ஒரு நல்ல மனுஷனாக இருக்க முடியும், உங்கள் வாழ்க்கைக்கும் அதுதான் கரெக்டுன்னு அப்படின்னு மண்டைக்குள்ளே நிறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், இதுதான் என்னோட நம்பிக்கை, இதுதான் என்னோட பிலீஃப் அப்படின்னு வந்து நம்பிட்டு இருக்கிற ஆள்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த பிலீஃபை யாருக்காகவும் எந்த ரீசனுக்காகவுமே வந்து விட்டு கொடுத்துடாதீங்க. அதுதான் உங்களை தனித்துவமாக காட்டும் மற்றவங்க மத்தியில். என்ன வேணா நினைச்சிட்டு போறாங்க, பட் உங்களுக்கு தோணுதுல இதனால வந்து யாருமே வந்து பாதிக்கப்படல அப்படிங்கிற பட்சத்துல அந்த நம்பிக்கை நீங்க நம்பிட்டு இருக்கிறது கரெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஜிடிஎன் இந்த படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கிற கோயம்புத்தூர்ல வாழ்ந்த ஜிடி நாயுடு பத்தின கதை தான். சிம்பிளா சொல்லணும்னா வந்து கோல்டு வின்ஸ் சித்ரா கோல்டு வின்ஸ்ல ஆரம்பிச்சு உப்ளிபாளையம் இமானுவேல் சிஎஸ்ஐ சர்ச் வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் கிட்ட, அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 12க்குள்ள கூட இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரைட் லாங் ஃபிளட்ஜ் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜிடி நாயுடு வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து அப்ப இருந்த கவர்மெண்ட் யோசிச்சு அதுக்கு எல்லாருமே ஒத்துழைச்சு இப்போ அந்த பாலத்தை ஜிடி நாயுடு பாலம் தான் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக வந்த அந்த 11 to 12 கிலோமீட்டர்ஸ் லாங் ஸ்ட்ரெச் கோயம்புத்தூர் பாலத்தை. அவ்வளோ வேல்யூ அந்த ஜிடி நாயுடுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஒரு சிங்கிள் ரீசனுக்காக நீங்க இந்த படத்தை கம்ப்ளீட்டா தேட்டரில் வந்து பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவரோட பயோபிக்ல அவர் வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையுமே வந்து உண்மைக்கு க்ளோஸரா வந்து காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். சில இடங்கள்ல சினிமேட்டிக்கா கமர்ஷியலா சில விஷயங்கள் இருந்தாலுமே அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆள் தான் ஜிடி நாயுடு. நீங்க அவரை பத்தி நியூஸ் பேப்பர்லயோ இல்ல பயோபிக் அவர் எழுதின சுயசரிதை எழுதியிருக்காரான்னு தெரியல, பட் அவரை பத்தி ஒரு ஜிடி நாயுடு வரலாறுன்னு ஒரு புக் ஒன்று இருக்கும், ஒரு ஆத்தர் எழுதுனது, அதுல எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா படத்துல எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் சினிமேட்டிக்கா காட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். சிம்பிளா இந்த படத்துல இருக்கிற அந்த ஒன்லைன் மாதிரியே எடிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வாக்கியத்துக்கு எந்த அளவுக்கும் குறைந்தவரும் மிகையானவரும் இல்லை, அந்த டைட்டிலுக்கான முழு தகுதியுமே வந்து ஜிடி நாயுடு அவர்களுக்கு இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்தே அவரை பத்தி கேட்டு படிச்ச கதைகளா இருக்கட்டும், இப்ப இந்த படத்துல காட்டின விஷயமா இருக்கட்டும், எனக்கு ஆத்மார்த்தமா வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது பரவாயில்ல, இது வந்து ஒரு படமா எடுத்து வேர்ல்டு வைடு எல்லாரும் பார்க்க போறாங்க, நம்ம கோயம்புத்தூர் மக்களே நிறைய பேர்த்துக்கு வந்து இவரை பத்தி தெரியாது அப்படின்னு படம் பார்த்து தெரியாது, இந்த படம் ரிலீஸ் ஆனங்காட்டி எல்லாத்துக்கும் தெரிய வரப்போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷமான மனநிறைவோட தான் வந்து இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு தாண்டி இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாரும் குறிப்பா இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஹிஸ்டரி, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜிடி நாயுடு அவர்களுடைய வரலாறு, வாழ்க்கை வரலாறு. ஓகே, படத்துல என்ன காட்டியிருக்காங்க, என்ன ப்ரோஸ் அண்ட் என்ன கான்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை அணுகுன முறை, அதாவது நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே தான் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா லீனியரா கொண்டு போனா போர் அடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை தாண்டி நான் லீனியரா சொன்னா லீனியரோட சூப்பரா எல்லாத்துக்குமே புரியுமே, ஈஸியா ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நான் லீனியரா ஸ்கிரீன் பிளேவை ரொம்ப அழகா வந்து கொண்டு போயிருந்தாரு இந்த படத்தோட டைரக்டர் கிருஷ்ணகுமார். ஸ்கிரீன் பிளே மாதவனும் பண்ணியிருக்காரு, டைரக்ஷனே பண்ணியிருக்கலாம், ராக்கெட்ரி எல்லாம் பண்ணிட்டு நம்பி எஃபெக்ட் என்ன மாதிரி ஒரு தரமான படம் நேஷனல் அவார்டு கூட வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். இவரும் அதனால் அந்த ஒரு இது வந்து இவரோட அந்த ஸ்க்ரீன் பிளே டச்சு இதில் தெரிஞ்சு ஜிடிஎன்ல ஸ்க்ரீன் பிளேவும் மாதவனும் கிருஷ்ணகுமார் 2 பேர் சேர்ந்து தான் நடிச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே. ஸோ அந்த வகையில் எந்த ஒரு குறையுமே இல்லை. சர்ப்ரைசிங்லி நிறையா அந்த காலத்தில் வாழ்ந்த கேரக்டர்ஸ், ஜாம்பவான்கள்னு சொல்லுவாங்கல்ல, செலிபிரிட்டிஸ், அவங்களெல்லாம் படத்தில் பார்க்கும்போது கேமியோஸாக நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம். அது இன்னுமே ஃபோர்ஸ்டு கேமியோவாக இல்லாமல் அந்த வாழ்க்கை வரலாறுல இவங்களெல்லாம் வந்து ஜிடி நாயுடு வந்து சந்திச்சிருக்காரு. அது எந்தெந்த சம்பவத்தில் எந்தெந்த சூழ்நிலையில வந்து போய் சந்திச்சாரு அப்படின்னு ஸ்க்ரீன் பிளேல காட்டும் போது தான் வந்து அதோட அர்த்தமும் ஆழமும் வந்து எனக்கு பர்சனலாக இந்த படம் பார்க்கும்போது புரிஞ்சு. இது ஆல்ரெடி வாழ்ந்து முடிஞ்சு இப்போ வந்து ஒரு லெஜெண்டாக இருக்கிற ஒரு ஆளை வந்து காட்டுறீங்களே, அது ரொம்ப பழமையான ஆளாச்சு அப்படின்னு வந்து தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் மைண்டில் ஒரு தாட் வரும்னு நினைக்கிறேன். பட் படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது இவர் அந்த காலத்தில் வாழ்ந்த ஆளே கிடையாது, இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு தேவையான ஒரு ஆள்,
அப்பவே 4 வருஷம் இன்ஜினியரிங்ல படிச்ச அந்த ஒரு சிலபஸ் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்ச அந்த ஒரு சிலபஸ்ல இன்ஜினியரிங் 4 வருஷம் அந்த பழைய சிலபஸ்ல படிச்சு முடிச்சுட்டு வரும்போது நடைமுறைக்கான அந்த ஒரு டெக்னிக்கல் பிராக்டிக்கல் ஒர்க்குங்கிறதே வந்து மாறி இருக்கும். ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து சிலபஸ் இருக்கக்கூடாதுன்னு அப்பவே போர்க்கொடி தூக்குனவர் ஜிடி நாயுடு. அந்த மாதிரி ஒரு மனுஷனை வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. கோயம்புத்தூர் வேர்ல்டு வைடா வந்து தெரிஞ்சு இருக்கிறதுக்கு இவர் ஒரு முக்கியமான பங்கு அண்ட் பார்ட் ப்ளே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் படத்துல ரொம்ப நீட்டா மாதவன் அழகா நடிச்சு கொடுத்துருந்தாரு. எனக்கு மாதவனோட சர்ப்ரைசிங்லி அவரோட யங்கர் ரோலை வந்து டிஜே பண்ணியிருந்தாரு. அவருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நீட்டா நடிப்பாருன்னு. கடைசியா அசுரன்ல வந்து சூப்பரா நடிச்சாருன்னு நான் சொல்லியிருப்பேன் ரிவ்யூல. அதுக்கப்புறம் இந்த படத்துல தான் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாரு. கேரக்டர்ஸுமே ஜிடி நாயுடுவை தாண்டி ஜிடி நாயுடு வந்து அவங்களோட ஒய்ஃப் ரங்கநாயகி செல்லம்மா, அவங்களோட ஃபோர்மேனா வந்த ராஜம் பிள்ளை, ஜெயராம் கேரக்டர் ஆலம்பர கிருஷ்ணன், அவருக்கு பக்கத்துணையா இருக்கிற மோகன், கருணாகரன் பிளே பண்ண பிள்ளை கேரக்டர், வினய் பிளே பண்ண போபேந்தர் ரோல் அண்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். இவங்கெல்லாம் இருந்தங்காட்டி தான் ஜிடி நாயுடுனா யாரு, அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்துருக்கு. கதைக்களமா பார்க்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு சொல்ல வரேன். இவங்கெல்லாம் இருந்தங்காட்டி. ஓகே, பாசிட்டிவ்ஸா பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இருக்கு. பட் இப்போ இருக்கிற கரண்ட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த படம் மிஸ் பண்ண விஷயங்கள் என்னென்னா, ஏஐ வீடியோஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது தப்புன்னு சொல்ல முடியல. பட் இருந்தாலுமே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட்கெல்லாம் காசு கொடுத்து வெயிட் பண்ணி பொறுமையாக அதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கியே பண்ணியிருக்கலாம். ஏன்னா ராக்கெட்ரி நம்பி எஃபெக்ட் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் வச்சும் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் வச்சுமே வந்து மூவ் பண்ணார் மாதவன். எனக்கு இது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தெரிஞ்சு ஏஐ வீடியோஸ் யூஸ் பண்ணது. இன்னொன்று விஎஃப்எக்ஸ் தான். குறிப்பாக கம்போசிங் எல்லாம் தெரியுது கிரீன் மேட்ல தான் எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு நிறைய சீன்ஸ்ல. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். சினிமோட்டோகிராஃபி இன்னுமே கொஞ்சம் பெட்டரான சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கலாம். குறிப்பாக சேஸ் சீன்ஸ் எல்லாம் சில சீன்ஸ் வருது, அந்த சீன்ஸ் எல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. நான் பர்சனலா பிரியாமணி பிளே பண்ண அந்த செல்லம்மாங்கிற கேரக்டர் வந்து ஓகே, இது வந்து ஒரு லைஃப் லெசனா வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல எடுத்த விதம்லாம் நல்லா இருந்துச்சு. பட் அந்த கேரக்டர் இன்னுமே கொஞ்சம் ஒரு சினிமாவா காட்ட போறீங்க, பயோபிக்கா வரப்போகுது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா யூஸ் பண்ணிருக்கலாமேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல பெரிய நெகட்டிவுமே இல்லை. இந்த படத்துல பெரிய நெகட்டிவா நான் எதுவும் பார்க்கல. கண்டிப்பா நான் இன்னைக்கு வந்து சொல்றதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் ஃபீல் பண்றேன். நான் பார்த்த ஷோவே ஒரு 80-100 பேர் இருக்கிற ஒரு தேட்டர்ல ஒரு 30-20 பேர் தான் வந்து படத்தையே பார்த்துருப்போம். நான் பார்த்த எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நம்ம ஜிடி நாயுடு படம்டா அப்படின்னு உரிமையோட சில சீன்ஸ் எல்லாம் உள்வாங்கி கிளாப்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அது சொல்றது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் இந்த படத்துக்கு உங்க சப்போர்ட்டை கண்டிப்பா தெரிவிக்கணும். ஜிடி நாயுடுவை பத்தி தெரியலைன்னா இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதோட நிறுத்தாம அவரை பத்தின ஹிஸ்டரியை கொஞ்சம் புரட்டி பாருங்க. புக்கில் அவரை பத்தி ரிலேட்டட் நியூஸ் கேளுங்க. படத்தில் காட்டினது ஒரு 25% தான். இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா விஷயங்கள் இருக்கு இவரை பற்றி. நீங்கள் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாமல் எல்லா பாயிண்ட்டுமே வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா மாதவனை தாண்டி துஷாரா, பிரியாமணி, சத்யராஜ், ஜெயராமுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் வந்து மோகன்கிற ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பார். அவர், வினய், அந்த பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ், சின்ன ரோலாக வந்த ஜான் விஜய், ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் வந்து ஸ்பாய்லர் தான் இது, முடிஞ்சால் படம் பார்த்து முடிச்சுட்டு இதை கேளுங்க. விஜய் யேசுதாஸ் ஒரு பர்டிகுலரான பெக்யூலியர் ரோலை வந்து பிளே பண்ணியிருக்காரு. அவர் தான் அதை நடிச்சிருக்காருன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரோலை வந்து பிளே பண்ணியிருக்காரு விஜய் யேசுதாஸ். அண்டு இன்னும் நிறைய பேர் படத்துல ஃப்ரேம்ல சும்மானாச்சுக்கு இந்த கேரக்டர் இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர், அதான் அந்த வேலைக்காரன் படத்துல அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டா வருவார்ல செகண்ட் ஹாஃப்ல, அவரு சும்மா ஃப்ரேமுக்கு இங்க ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி எல்லாம் எந்த ஆக்டர்ஸையுமே யூஸ் பண்ணல, எந்த கேரக்டர்ஸுமே வந்து அந்த மாதிரி இந்த படத்துல காட்டல. எல்லாருக்குமே ஒரு மேஜர் ரோல் இந்த படத்துல வந்து டைரக்டர் வச்சிருக்காரு. அவங்களுமே
ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் முக்கியமாக ஜிடி நாயுடுவோட அவரோட திங்கிங் ப்ராசஸ், அவர் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு 2 ஸ்டெப் ஹெட்டாக தான் வந்து எனிமிக்கு அவரோட ஒர்க்கை வந்து கொடுப்பாரு. அந்த கேரக்டரைசேஷனை காட்டின விதமாக இருக்கட்டும், அண்ட் அவரோட பிலீஃப்ல ஸ்டாண்டர்டாக நின்னது. என்ன வேணா நீங்க நினைச்சுக்கோங்க, நான் வந்து இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பண்றத கரெக்ட், இதுதான் மக்களுக்கும் வந்து கரெக்டா இருக்கும் ஃபியூச்சர்னு அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு ஸ்டாண்ட், அந்த ஒரு விஷயத்தை காட்டின விஷயமா இருக்கட்டும், ரெண்டுமே இந்த படத்துல ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். இதெல்லாம் வந்து வெறும் படிக்கும்போது மட்டும்தான் இருக்கும், படத்துல இருக்காதுன்னு நினைச்சிட்டு வந்தேன். படத்துல ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருந்தாங்க அந்த 2 விஷயத்த. ஸோ அவ்வளோதான் இந்த ஜிடிஎன் படத்தை பத்தி ஸ்பாய்லரே இல்லாம நான் கவர் பண்ணணும்னு நினைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம். இந்த ஜிடிஎன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 85 மார்க்ஸ் தருவாங்க. ஜிடிஎன் யூ ஹாவ் டு விட்னஸ் இட் இன் பிக் ஸ்கிரீன்ஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.